அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம், தமிழ் புத்தகம். அதில இருக்கிற முதல் இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்க போறோங்க. இந்த புத்தகம் லேட்டஸ்ட் புத்தகம். 2025ல வந்த புத்தகம். இப்ப இந்த வருஷம் இன்னும் புக் வரல. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, லேட்டஸ்ட் புக் தான் கொண்டு வந்திருக்கோம். மொத்தமே பார்த்தீங்கன்னா 80 கேள்வி தாங்க இருக்கு. இந்த முதல் இயல் பகுதியில இருக்கிற பாட்டு, உரைநடை, மொழித்திறன் பயிற்சி, இலக்கணம் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷினையும் பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷினாக பார்க்க போகிறோம். இதே மாதிரி 6ஆம் வகுப்புக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டிலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வினா: அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும் என்று தமிழ் மொழியின் பெருமையை பாடியவர் யார்? அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும் என்று தமிழ் மொழியுடைய பெருமையை பாடியவர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர். 2வது வினா: நாமக்கல் கவிஞர் குறிப்பிடும் தமிழர்களுடைய குறிக்கோள் மற்றும் கொள்கைகள் முறையே. தமிழருடைய குறிக்கோள் இது, தமிழருடைய கொள்கை இதுன்னு நாமக்கல் கவிஞர் சொல்றாரு. எதை சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான பதில்: கொல்லாமை பொய்யாமை. தமிழருடைய குறிக்கோள் என்பது கொல்லாமை, தமிழருடைய கொள்கை என்பது பொய்யாமை. நல்ல கவனிங்க. குறிக்கோள் என்பது கொல்லாமை, கொள்கை என்பது பொய்யாமை. அடுத்து 3வது வினா: தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? தமிழகத்துடைய முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர். அடுத்து 4வது கேள்வி: நாமக்கல் கவிஞருடைய பன்முகத்தன்மைகளில் தவறானது எது? நாமக்கல் கவிஞருடைய பன்முகத்தன்மைகளில் தவறானது: அவர் வழக்கறிஞர் கிடையாது, அவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர், வழக்கறிஞர் கிடையாது. ஸோ இதுதான் பொருந்தாதது. 5வது கேள்வி: சரியான கூற்றுகளை கண்டறிக. கூற்று: நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். காரணம்: காந்தியடிகளுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றினார். இதற்கான பதில்: கூற்றும் சரி, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. நாமக்கல் கவிஞரை காந்திய கவிஞர் என்றும் அழைக்கிறாங்க. 6வது கேள்வி: நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களில் பொருந்தாதது என்ன? இதற்கான பதில்: மலைக்கல்லன், சங்கொலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எல்லாமே சரி. எனது கதை என்பது பொருந்தாதது. இங்கே என்ன வந்திருக்கணும்னா, என் கதை அப்படின்னு வந்திருக்கணுங்க. என் கதை அப்படிங்கிற பேரில் தான் அவர் நூல் எழுதியிருப்பார். எனது கதைன்னு வராது. ஸோ இது தவறு. 7வது கேள்வி: இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம், இந்த பாடல் இடம்பெற்ற நூல் என்ன? இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம். தமிழை தேன்மொழி என்று சொன்னவர் யாருன்னு கூட கேட்கலாம். இதற்கான பதில்: நாமக்கல் கவிஞர் பாடல்கள். இந்த நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. நாமக்கல் கவிஞர் பாடல்கள். 8வது கேள்வி: சரியான கூற்றுகளை கண்டறிக. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற புகழ்பெற்ற பாடல் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்களால் எழுதப்பட்டது. இந்த பாடல் அவரது தொகுப்பான சங்கொலி என்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. முதல் கருத்து சரி, 2வது பாயிண்ட் தப்பு. அவருடைய தொகுப்பு சங்கொலியில் இல்லை, தேசபக்தி பாடல்கள்னு ஒரு நூல் இருக்குதுங்க. தேசபக்தி பாடல்கள்னு ஒரு நூல் இருக்குதுங்க. அந்த நூலில் தான் இந்த பாட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி. அடுத்து 9வது கேள்வி: சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதற்கான பதில்: விரதம் என்றால் நோன்பு, குறி என்றால் குறிக்கோள், பொழிகிற என்றால் தருகிற, ஊக்கிவிடும் என்றால் ஊக்கப்படுத்தும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 10வது கேள்வி: நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெறி என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்கான பதில்: வழி. நெறி என்ற சொல்லின் பொருள் வழி. 11வது கேள்வி: குறளாகும், பிரித்து எழுதுக.
இதற்கான பதில் குரல் கூட்டலாகும் குரலாகும். 12வது கேள்வி, வான் கூட்டல் ஒளி சேர்த்து எழுதுக. வான் கூட்டல் ஒளி சேர்த்து எழுதுக. இதுக்கான பதில் வானொலி என்பது சரி, வானொலி. அடுத்து 13வது கேள்வி, அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். இதில் வந்துள்ள இயைபுச் சொற்கள் என்ன? இதில் வந்திருக்கிற இயைபுச் சொற்கள் என்னன்னு கேட்குறாங்க. இயைபுச் சொற்கள்னா என்னங்க? ஒரு பாட்டில் இருக்கிற இறுதி எழுத்தோ இறுதி சொல்லோ ஒரே மாதிரி வந்தால் அதை தான் இயைபுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்திருக்கிறது தரலாகும் குரலாகும் ஒரே மாதிரி வந்திருக்கு. இதுதான் இயைபுச் சொற்கள். அடுத்து 14வது கேள்வி, பொறுத்துக. சரியாக பொருத்தணும். இதற்கான பதில் மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகை என்பது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, இயைபு என்பது இறுதி எழுத்து ஒன்றி வருவது, முரண் என்பது முரண்பட்ட சொற்கள் ஒன்றி வருவது. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஒன்றல்ல இரண்டல்ல. இது ஒரு பாட்டுங்க. இந்த பாட்டிலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். 15வது கேள்வி, தமிழுக்காக தன் தலையை கொடுத்த வள்ளல் யார்? தமிழுக்காக தன்னுடைய தலையை கொடுத்த வள்ளல் யார்? குமணவள்ளல். குமணன் அப்படிங்கிற வள்ளல். அடுத்து 16வது கேள்வி, மலை மேகத்தை விட புகழ்பெற்ற வள்ளல் யார்? மலை மேகத்தை விட புகழ்பெற்ற வள்ளல் யார்? இதற்கான பதில் பாரி. முல்லைக்கு தேர் கொடுத்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றிருக்காரு. அடுத்து 17வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். ஒப்புமை என்றால் இணை, நெறி என்றால் வழி, முகில் என்றால் மேகம், உபகாரி என்றால் வள்ளல். அடுத்து 18வது கேள்வி, வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் என்று பாடியவர் யார்? இந்த வரியை கூட கொடுத்து கேட்கலாம். வான் புகழ் கொண்ட குரல் என்று திருக்குறளை பாடியவர் யாருன்னு கூட கேட்கலாம். வான் புகழ் கொண்ட திருக்குறள் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அவர் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? வான் புகழ் கொண்ட குரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? உடுமலை நாராயண கவி தான் சொல்லியிருக்காரு. உடுமலை நாராயண கவி. அடுத்து 19வது வினா, நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? இதற்கான பதிலும் உடுமலை நாராயண கவி தான். உடுமலை நாராயண கவி. அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 20வது கேள்வி, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது? பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. பரணி. 21வது கேள்வி, இரண்டல்ல பிரித்து எழுதுக. இரண்டல்ல, இதை பிரிச்சிங்கன்னா 2 கூட்டல் அல்ல என்று வரும். 2 கூட்டல் அல்ல. அடுத்து 23வது வினா, வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். வானில் முகில், முகில்னா என்னங்க? மேகம். முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். அடுத்து 23வது கேள்வி, தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தந்துதவும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இதுக்கான பதில் தந்து கூட்டல் உதவும் தந்துதவும். அடுத்து 24வது கேள்வி, ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஒப்புமை கூட்டல் இல்லாத, இதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இதுக்கான பதில் ஒப்புமை இல்லாத. ஒப்புமை இல்லாத. அடுத்து நாம் பார்க்க போகிறது உரைநடை. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். 25வது கேள்வியை பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று தமிழ் இரட்டை வழக்கு மொழியாகும். காரணம், தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. இதற்கான பதில் கூற்றும் சரி, காரணம் சரி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்தால் தான் அதை இரட்டை வழக்கு மொழின்னு சொல்கிறாங்க. தமிழ் இரட்டை வழக்கு மொழி. கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. அடுத்து 26வது கேள்வி, மொழியின் முதல் நிலை டேஸ் ஆகும். மொழியின் முதல் நிலை என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. பேசுறதும் கேட்கறதும், பேசுதல் கேட்டல் இரண்டும் மொழியுடைய முதல் நிலை ஆகும். அடுத்து 27வது கேள்வி,
மொழியின் இரண்டாம் நிலை டேஸ் ஆகும். மொழியின் இரண்டாம் நிலை என்ன? இதுக்கான பதில் எழுதுதலும் படித்தலும். எழுதுவதும் படித்தலும் இரண்டாம் நிலை ஆகும். 28வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. பேச்சு மொழி நீண்டகால பயன்பாட்டிற்கு உரியது. எழுத்து மொழி உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே தவறுங்க. மாறி வந்திருக்கு. கூற்று இரண்டும் தவறு என்பதுதான் சரி. பேச்சு மொழி என்பது உடனடி பயன்பாட்டுக்கு உதவும். எழுத்து மொழி என்பது நீண்டகால பயன்பாட்டிற்கு உதவும். அப்போ இரண்டுமே தவறுங்க. அடுத்து 29வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று பேச்சு மொழி மொழியின் உயிர் நாடியாக விளங்குகிறது. காரணம், பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும், கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டும் நோக்கமாக கொண்டது. இதுக்கான பதில் கூற்றும் காரணமும் இரண்டுமே சரிதாங்க. பேச்சு மொழி மொழியுடைய உயிர் நாடியே இருக்கு. அது உணர்வுகளையும் வெளிப்படுத்தும், கருத்துக்களை வெளிப்படுத்துவதை நோக்கமாக மட்டுமே கொண்டு இயங்கும். இரண்டுமே சரிங்க. அடுத்து 30வது கேள்வி, பேச்சு மொழியை டேஸ் என்றும் கூறுவர். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவார்கள். பேச்சு மொழிக்கு என்ன பேருங்க? உலக வழக்குங்கிற பேர் இருக்கு. அடுத்து 31வது கேள்வி, தொல்காப்பியர் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை டேஸ் மற்றும் டேஸ் என்று கூறுகிறார். தொல்காப்பியர் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே இருக்கிற வேறுபாட்டை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறுகிறார். உலக வழக்கு செய்யுள் வழக்குன்னு சொல்றாருங்க. அடுத்து 32வது கேள்வி, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்று கூறும் நூல் என்ன? எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்று கூறும் நூல் நன்னூல் என்பது சரிங்க. இந்த பாட்டு வரி எங்க இருக்கு? நன்னூல் இருக்கு. அடுத்து 33வது கேள்வி, எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்? எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது இதுவும் மொழியுடைய நிலைகள் என்று கூறியவர் மு. வரதராசனார். மு. வரதராசனார். அடுத்து 34வது கேள்வி, இடத்துக்கு இடம் மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு அழைப்பர்? இடத்துக்கு இடம் மாறுபடும் ஒரே மொழி தான், ஆனால் வெவ்வேறு வடிவமாக இருக்கும். அதை வட்டார மொழி என்று சொல்வார்கள். வட்டார மொழி. அடுத்து 35வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று கன்னடம் தெலுங்கு மலையாளம் போன்றவை வட்டார மொழிகளாகும். காரணம், மக்கள் வாழும் இடத்தின் நில அமைப்பு இயற்கை தடைகள் காரணமாக மொழியில் மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய மொழி உருவாகுவதை கிளை மொழி என்பர். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று தவறுங்க, காரணம் சரி. மக்கள் வாழும் இடத்துடைய நிலைமைப்பு இயற்கை தடை இதன் காரணமாக மொழியில் மாற்றம் ஏற்பட்டு புதிய மொழி உருவானால் அதை கிளை மொழின்னு சொல்லுவாங்க. கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாமே வட்டார மொழி கிடையாதுங்க. இது எல்லாமே கிளை மொழிகள், தமிழிலிருந்து உருவான கிளை மொழிகள். அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் மட்டும் சரி. அடுத்து 36வது வினா, தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று பாடியவர் யார்? தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று பாடியவர் பாரதிதாசன். கேள்வி இப்படி கூட வரலாம், செந்தமிழை செழுந்தமிழாக மாற்ற விரும்பியவர் யாருன்னு கூட கேட்கலாம். யாருன்னா பாரதிதாசன். அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த உரைநடைக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 37வது கேள்வி, மொழியின் முதல் நிலை பேசுதல் மற்றும் டேஸ் ஆகும். இதுக்கான பதில் பேசுறதும் கேட்கறதும் மொழியுடைய முதல் நிலை. 38வது கேள்வி, ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். ஒலினா சவுண்டுங்க. சவுண்டுடைய வரி வடிவம் எழுத்து ஆகும். எழுத்து ஆகும். 39வது கேள்வி, தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று எது? தமிழுடைய கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்குங்க. தெலுங்கு என்பது தமிழுடைய கிளை மொழி. அடுத்து 40வது கேள்வி, பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து 41வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக.
மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது. பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழியாகும். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா முதல் 2 பாயிண்ட் சரி, 3ம் 4ம் தவறு. இங்கே ஆப்ஷன் தவறாக இருக்குது, பார்த்துக்கோங்க. 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். சரிங்களா? 1, 2 மட்டும் சரி, 3ம் 4ம் தவறு. அடுத்து நாம் பார்க்க போகிறது விரிவானம். சொலவடைகள் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். 42வது கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டறிக. சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். சொலவடைகள் பொருட்செறிவு மிக்கவை. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் 3மே சரிங்க. 1, 2, 3 3மே சரிதான். அடுத்து 43வது கேள்வி, சொலவடைகளை பொறுத்துக. சரியாக நீங்கள் பொருத்தணும், எதுக்கு எது வரும் அப்படின்ட்டு. இதுக்கான பதில் விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சின்மப்பகை. உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது. நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம். இதுதான் கரெக்டு. அடுத்து 44வது கேள்வி, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், டேஸ் பூச்சி படம் எடுக்கலாமா? இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா? இதுதான் சொலவடை. அடுத்து 45வது கேள்வி, அதிர அடிச்சா டேஸ் விளையும். அதிர அடிச்சா எப்படி விளையும்? உதிர விளையும். அதிர அடிச்சா உதிர விளையும். அடுத்து 46வது வினா, டேஸ் மாதம் பிறையை கண்ட மாதிரி. இது டிஎன்பிஎஸ்சியுடைய எக்ஸாமில் வந்த கேள்விங்க. டேஸ் மாதத்தில் பிறையை கண்ட மாதிரி. இதுக்கான பதில் கார்த்திகை மாதத்தில் பிறையை கண்ட மாதிரி. அடுத்து நாம் பார்க்க போகிறது இலக்கணம். குற்றிய லுகரம் மற்றும் குற்றிய லிகரம் இரண்டையும் பார்க்க போகிறோம். 47வது கேள்வி, குற்றிய லுகரம் பிரித்து எழுதுக. குற்றிய லுகரம் இதை பிரிச்சிங்கன்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம்னு வரும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றிய லுகரம். 48வது கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டறிக. முதல் எழுத்துக்கள் 30 ஆகும். தமிழில் முதல் எழுத்துக்கள் இருக்கு 30 ஆகும். உயிரெழுத்துக்கள் 18, மெய் எழுத்துக்கள் 12 ஆகியவை முதல் எழுத்துக்கள் ஆகும். இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. தமிழில் முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 இருக்குது. ஆனால் 2வது பாயிண்ட் தவறு. உயிரெழுத்துக்கள் 12 இருக்குது, மெய் எழுத்துக்கள் 18 இருக்குது. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18 இரண்டையும் சேர்த்துனீங்கன்னா 30 எழுத்துக்கள். தமிழில் முதல் எழுத்துக்கள் 30 இருக்குது. பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 49வது கேள்வி, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். 10 வகைப்படும். அடுத்து 50வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, தனது ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம் ஆகும். காரணம், குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இடையில் வரும்பொழுது அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இதற்கான பதில் கூற்று சரி, காரணம் தவறு. தனது ஓசையில் குறைந்து ஒலிச்சா அதைத்தான் குற்றிய லுகரம் சொல்கிறாங்க. ஆனால் காரணம் தப்பாக இருக்குது. என்ன தவறுன்னா, குசுடு துபுரு இந்த 6 வல்லின உகர எழுத்துக்களும் சொல்லுக்கு இறுதியில் வரும்பொழுது தான் அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அதை தான் குற்றிய லுகரம் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 51வது கேள்வி, குற்றிய லுகரத்தில் பொருந்தாததை கண்டறிக. கீழே இருக்கிற 4ல் எது தவறுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் காசு என்பது குற்றிய லுகரம், பையறு என்பதும் குற்றிய லுகரம், பாட்டு என்பதும் குற்றிய லுகரம். பசு என்பது குற்றிய லுகரம் கிடையாது. பசு என்பது முற்றிய லுகரம். பசு என்பது முற்றிய லுகரம். அதனால் இதுதான் தவறு. அடுத்து 52வது கேள்வி, குற்றிய லுகரத்தின் மாத்திரை அளவு என்ன? குற்றிய லுகரத்தின் மாத்திரை அளவு அரை மாத்திரைங்க. அரை மாத்திரை. அடுத்து 53வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில்
இதை வந்து டைப்பிங் மிஸ்டேக்காக கொடுத்துட்டாங்க பார்த்துக்கோங்க. ஒரு மாத்திரை ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம் என்பர். காரணம் தனிக்குறில் எழுத்தை அடுத்து வந்த வல்லின உகரங்கள். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு எப்பொழுதும் முழுமையாக ஒலிக்கிறது. இதற்கான பதில் இரண்டுமே சரிங்க. ஓசை குறையாமல் வந்தால் அதை முற்றியலுகரம் சொல்கிறாங்க. அது எங்கே வரும்? தனிக்குறில் எழுத்து வரும், அதுக்கு அடுத்து வல்லின உகரம் வரும். இப்படி வந்தால் அங்கே ஓசை குறையாது. கூற்று காரணம் இரண்டும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்து 54வது கேள்வி. டேஸ் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும்? எது அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும்? இதுக்கான பதில் வல்லினங்க. வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். அடுத்து 55வது கேள்வி. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று புகு, பசு, விடு, அது, வரு ஆகியவை முற்றியல் உகரங்கள் ஆகும். காரணம் என்ன? தனிக்குறில் எழுத்தை அடுத்து வந்த வல்லின உகரங்கள். இதெல்லாம் பாருங்க, குறில் எழுத்து, தனிக்குறில் எழுத்து. இந்த தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு எப்பொழுதும் முழுமையாக ஒலிக்கிறது. இதுக்கான பதில் கூற்றும் சரி, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரிங்க. அடுத்து 56வது கேள்வி. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று மாவு, ஏழு ஆகியவை குற்றியல் உகரங்கள் ஆகும். காரணம் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். இதற்கான பதில் கூற்று தவறு, காரணம் சரி. வல்லினம் அல்லாத உகரம் எப்பொழுதும் முழுமையாகத்தான் ஒலிக்கும். ஆனால் இங்கே பாருங்க, இந்த ஊ அப்படிங்கிறது வல்லினம் கிடையாது, இந்த லூங்கிறதும் வல்லினம் கிடையாது. ஸோ இங்கே வந்திருக்கிறது என்னென்னா குற்றியலுகரம் கிடையாது, இங்கே வந்திருக்கிறது முற்றியலுகரம். நல்லா கவனிங்க, இங்கே வந்திருக்கிறது முற்றியலுகரம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் மட்டும் சரி. அடுத்து 57வது கேள்வி. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் 6 வகைப்படுங்க. 6 வகைப்படும். அடுத்து 58வது கேள்வி. சரியாக பொருத்துக. சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் கரம் என்பது குறில் எழுத்தை குறிக்க பயன்படுவது, காரம் என்பது குறில் மற்றும் நெடில் எழுத்தை குறிக்க பயன்படுவது, கான் என்பது நெடில் எழுத்தை குறிக்க பயன்படுவது, அகேனம் என்பது ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுவது. அடுத்து 59வது கேள்வி. ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும் குற்றியலுகரம் எது? இது எக்ஸாமில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. 2 எழுத்து சொற்களாக மட்டும் அமையும் குற்றியலுகரம் என்ன? இதுக்கான பதில் நெடில் தொடர் குற்றியலுகரம். இது 2 எழுத்தாக மட்டும்தான் வருங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம் 2 எழுத்துக்களாக மட்டும்தான் வரும். அடுத்து 60வது கேள்வி. உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் தவறானதை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். அரசு என்பது உயிர் தொடர் குற்றியலுகரம். 9 இதுவும் உயிர் தொடர் குற்றியலுகரம். கையறு இதுவும் உயிர் தொடர் குற்றியலுகரம். பாக்கு இங்கே பாருங்க, இக்கு வந்திருக்கு. இக்கு வந்தால் இது வன் தொடர் குற்றியலுகரம். ஸோ இது தப்பு. இது வன் தொடர். இந்த பாக்கு என்பது வன் தொடர் குற்றியலுகரம். அடுத்து 61வது கேள்வி. டேஸ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் தமிழில் இல்லைன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் இவ். இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் தமிழில் இல்லை. 62வது கேள்வி. குற்றிய லிகரம் எத்தனை இடங்களில் மட்டும் வரும்? குற்றிய லிகரம் எத்தனை இடங்களில் மட்டும் வரும்? இதுக்கான பதில் 2 இடங்களில் மட்டும்தாங்க வரும். குற்றிய லிகரம், நல்லா கவனிங்க, லுகரம் கிடையாது, லிகரம். 2 இடங்களில் மட்டும்தான் வரும். 63வது கேள்வி. பொருந்தாத குற்றியலுகர வகையை அறிக. எது பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கு இது மெல்லினம், இஞ்சி இதுவும் மெல்லினம், இன்னு இதுவும் மெல்லினம் தாங்க. ஆனால் இப்பு அப்படிங்கிறது இது வல்லினம். அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு என்பது வன்தொடர் குற்றியலுகரம், மற்ற எல்லாமே மென்தொடர் குற்றியலுகரம். அப்போ இதுதான் தவறு. 64வது கேள்வி. பொருந்தாத குற்றியலுகர வகையை அறிக. இங்கே இருக்கிற 4 ஆப்ஷனில் இது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. இ, இர், இல், இந்த இல் எல்லாமே இடைத்தொடர் குற்றியலுகரங்க.
இங்கே பொருந்தாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே சரிங்க. அடுத்து 65வது கேள்வி. சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் எந்த குற்றியலுகரச் சொற்கள் இல்லை? சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரச் சொற்கள் இல்லை. இடைத்தொடர் குற்றியலுகரச் சொற்கள் இல்லை. அடுத்து 66வது கேள்வி. கொக்கியாது பிரித்து எழுதுக. கொக்கியாது இதை பிரித்து எழுதணும். இதுக்கான பதில் கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது. கொக்கு கூட்டல் யாது. 67வது கேள்வி. சரியானதை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு சொல்லணும். இதுக்கான பதில் கொக்கு கூட்டல் யாது கொக்கு யாது கிடையாது, கொக்கின்னு வரணும். கொக்கியாது. அப்போ இது தவறு. நாடு கூட்டல் யாது நாடியாது, இது கரெக்டு. தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது, இதுவும் சரி. எனப்படுவது கூட்டல் யாதுனா எனப்படுவது யாது அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ தப்பு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சரியாக வந்திருக்கு. இந்த 2ம் சரி. 68வது கேள்வி. கேல் கூட்டல் மியா சேர்த்து எழுதுக. கேல் கூட்டல் மியா இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா கேன்மியா என்று வரும். கேன்மியா. 69வது கேள்வி. செல் கூட்டல் மியா சேர்த்து எழுதுக. சென்மியா என்று வருங்க. சென்மியா. 70வது கேள்வி. சரியான கூற்றுகளை கண்டறிக. குற்றியலிகரம் தற்பொழுது உரைநடை வழக்கில் இல்லை. குற்றியலிகரம் இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. இதற்கான பதில் கூற்று 2மே சரிங்க. குற்றியலிகரம் என்பது தற்பொழுது இல்லை, ஆனால் பழைய இலக்கியங்களில் இருக்கு. அடுத்து நாம் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 71வது கேள்வி. பொருந்தாத சொற்களை கண்டறிக. எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் சு, டு, ரு இதெல்லாமே குற்றியலுகர சொற்களில் வரும். கரு என்பது வராது. ஸோ இதுதான் தவறு. அடுத்து 72வது கேள்வி. பொருந்தாத சொற்களை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் இக்கு, இட்டு, இத்து எல்லாமே வல்லினம். இந்த பஞ்சு என்பது பார்த்தீங்கன்னா இது மெல்லினத்தில் வரும். இது மெல்லினம். ஸோ இதுதான் மாறுபட்டது. அடுத்து 73வது கேள்வி. பொருந்தாத சொற்களை கண்டறிக. எது பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் ஆறு, மாசு, பாகு எல்லாமே குற்றியலுகரம். அது என்பது முற்றியலுகரம். அது என்பது முற்றியலுகரம். ஸோ இதுதான் பொருந்தாது. அடுத்து 74வது கேள்வி. பொருந்தாத சொற்களை கண்டறிக. இதுக்கான பதில் இந்த இ, இல், இர் இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில் வரும். இந்த அரசு என்பது பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் வருங்க. அப்போ இது மாறுபட்டது. 75வது கேள்வி. பொருந்தாத சொற்களை கண்டறிக. இதுக்கான பதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அக்கு வந்திருக்கு இல்லைங்களா, ஆயுத எழுத்து வந்தால் அது ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஸோ இங்கே மாறுபட்டது. அடுத்து 76வது கேள்வி. சரியான கூற்றுகளை கண்டறிக. திணை 2 வகைப்படும். 6 அறிவுடைய மனிதர்களை அக்ரிணை என்பர். பறவைகள், விலங்கினங்கள், தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களை உயர்திணை என்பர். இதற்கான பதில் திணை 2 வகைப்படும். இதாங்க சரி. 1 மட்டும் சரி, மற்ற 2ம் தவறு. 6 அறிவு உள்ளவங்களை நம்ம உயர்திணைன்னு சொல்லுவோம். மற்ற எல்லாத்தையுமே மனிதர்கள் தவிர்த்து மற்ற எல்லாமே அக்ரிணை. ஸோ இங்கே 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 77வது கேள்வி. பொறுத்துக. கலைச்சொற்களை சரியாக பொருத்தணும். மீடியா என்றால் ஊடகம், மெகசின்னா பருவ இதழ், டயலாக் என்றால் உரையாடல், ஜர்னலிசம்னா இதழியல். 78வது கேள்வி. லிங்குவிஸ்டிக்ஸ் கலைச்சொல் அறிக. லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். மொழியியல். 79வது கேள்வி. போனோலஜி கலைச்சொல் அறிக. போனோலஜி என்றால் ஒளியியல். ஒளியியல். 80வது கேள்வி. பப்பட்ரி கலைச்சொல் அறிக. இதுக்கான பதில் பொம்மலாட்டம். பொம்மலாட்டம். 81வது கேள்வி. இதாங்க கடைசி கேள்வி. இதோட வீடியோ முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்ம 6ஆம் வகுப்புக்கு வீடியோ போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க. கடைசி கேள்வியை பாருங்கள்.
ஆர்த்தோகிராஃபி கலைச்சொல் அறிக. இதுக்கான பதில் ஆர்த்தோகிராஃபினா எழுத்து இலக்கணம். ஆர்த்தோகிராஃபினா எழுத்து இலக்கணம். ஃப்ரெண்ட்ஸ், எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.